மாணவர்களே, மெடிக்கல் ஃபீல்டுனாலே உங்களுக்கு நினைவுக்கு வருவது எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகள் தான். ஆனா இந்த கோர்ஸ்களுக்கு அடுத்தபடியாக நல்ல எதிர்காலத்தை பெற்றுத்தரக்கூடிய மருத்துவம் சார்ந்த எண்ணற்ற கோர்சஸ்கள் இருக்கின்றது. அந்த வரிசையில பல பேருக்கு தெரியாத ஆனால் பல லட்சங்களில் சம்பாதிக்கக்கூடிய மனித சேவை சார்ந்த 2 அருமையான பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி மற்றும் பேச்சுலர் ஆஃப் ப்ரோஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தோடிக்ஸ் கோர்சஸ்கள் இருக்கின்றது. அந்த கோர்சஸ்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த கோர்சஸ்களில் என்ன கற்றுக் கொடுக்கப்படுகின்றது, இந்த கோர்ஸ்களினுடைய எதிர்காலம் என்ன, எங்கு படிக்கலாம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எலிஜிபிலிட்டி மற்றும் இந்த கோர்ஸ் படிப்பதற்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தமிழகத்தில் மற்றும் அகில இந்திய அளவில் எவ்வாறு இருக்கின்றது போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. முதல்ல பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பற்றி பார்க்கலாம். இந்த படிப்பு எதை பற்றிய படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காது கேளாண்மை, ஹியரிங் டிசார்டர் மற்றும் பேச்சு குறைபாடுகள், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசார்டர்ஸ் உள்ளவர்களுக்கு ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவ படிப்பு. மாணவர்கள் என்ன கற்றுக்கொள்கின்றார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காது கேட்கும் திறனை பரிசோதிக்கக்கூடிய நவீன கருவிகளை பயன்படுத்துவது பற்றியும், குறிப்பா ஆடியோமெட்ரி பற்றியும், திக்குவாய், பக்கவாதத்தால் பேச்சு இழந்தவர்கள், குழந்தைகள் பேசாமல் இருப்பது போன்ற பிரச்சனைகளுக்கு ஸ்பீச் தெராப்பி கொடுப்பது மற்றும் ஹியரிங் எய்ட்ஸ், கேட்கும் கருவிகள் பொருத்துவது போன்றவற்றை பற்றி கற்றுக்கொள்கின்றார்கள். முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் முடித்தவர்களை ஆடியாலஜிஸ்ட் அல்லது ஸ்பீச் தெராபிஸ்ட் என்று கூறுவார்கள். அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் பேச்சுலர் இன் ப்ரோஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தோடிக்ஸ். இது எதை பற்றிய படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விபத்து அல்லது நோயினால் கை கால்களை இழந்தவர்களுக்கு செயற்கை உறுப்புகளை ப்ரோஸ்தட்டிக்ஸ் உருவாக்குவது மற்றும் மூட்டு தண்டுவடம் பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஆதரவாக கருவிகளை வடிவமைப்பது போன்றவற்றை மாணவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். இந்த கோர்ஸ்ல மனித உடலியல், அனாட்டமி மற்றும் பயோமெக்கானிக்ஸ், அதனோடு 3D பிரிண்டிங், ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செயற்கை உறுப்புகளை உருவாக்குவது, நோயாளிகளினுடைய அளவுக்கு ஏற்ப செயற்கை பாகங்களை வடிவமைப்பது போன்றவற்றையும் கற்றுக்கொள்கின்றார்கள். முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மருத்துவம் மற்றும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு விறுவிறுப்பான துறை. இந்த படிப்பினுடைய டியூரேஷன் என்பது 4 ஆண்டுகள். 3 ஆண்டுகள் கல்லூரிகளில் படிப்பும், அதனோடு 1 ஆண்டு கட்டாயமாக இன்டென்சிவ் ட்ரைனிங்கையும் மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும். எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையிலும் 12ஆம் வகுப்பில் இயற்பியல், வேதியியல், உயிரியல் அல்லது கணித பாடத்தில் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் கீழ் செயல்படக்கூடிய அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் படிப்பதற்கு மாணவர்கள் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் நடத்தக்கூடிய கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும். அதனோடு தமிழ்நாட்டில் எஸ்ஆர்எம்சி, சவிதா மற்றும் எஸ்ஆர்எம், அதனோடு ஹோலி கிராஸ் கல்லூரிகளிலும் இந்த கோர்ஸ்கள் படிப்பதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு இருக்கின்றது. அகில இந்திய அளவில் இந்த கோர்ஸ் படிப்பதற்காக இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுகள் என்னென்ன இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்த் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் மற்றும் பிடி தீன்தயாள் உபாத்யா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பர்சன்ஸ் வித் பிசிக்கல் டிசபிலிட்டி இணைந்து நடத்தக்கூடிய SVNIRT ER காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்ற நுழைவுத் தேர்வை எழுதுவதன் மூலமாகவும், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய நீட் UG தேர்வின் மூலம் பெறப்படக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையிலும், அதனோடு QT UG தேர்வின் மூலமாகவும், எய்ம்ஸ் பாராமெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸின் மூலமாகவும், இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்டின் மூலமாகவும், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வின் மூலமாகவும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சென்று படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதிலும் என்னென்ன கல்வி நிறுவனங்கள்ல படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி விவேகானந்தா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கட்டாக் ஒடிசா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் மல்டிபிள் டிசபிலிட்டி சென்னை, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் லோகோமோட்டோ டிசபிலிட்டிஸ் கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால், பண்டிட் தீன்தயாள் உபாத்யா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பர்சன்ஸ் வித் பிசிக்கல் டிசபிலிட்டி நியூ டெல்லி, கம்போசிட் ரீஜனல் சென்டர் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி கவுஹாத்தி அஸ்ஸாம் போன்ற கல்லூரிகளிலே சென்று படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த கோர்ஸ் படிப்பதற்காக மாணவர்கள் எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த வருடத்திற்கான கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் மாணவர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து கலந்தாய்விற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனை அடுத்து நேஷனல் லெவலில் நடைபெறக்கூடிய நுழைவுத் தேர்வுகளை எழுதுவதன் மூலமாகவும், அதனோடு தனியார் கல்லூரிகளில் விண்ணப்பிக்க விரும்புகின்ற மாணவர்கள் அந்த கல்லூரியினுடைய இணையதளத்திலே சென்று நேரடியாக விண்ணப்பிப்பதன் மூலமாகவும் இந்த கோர்ஸை படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கல்லூரி கட்டணத்தை பொறுத்தவரையிலும் அரசு, மத்திய அரசு நிறுவனங்களில் ஆண்டுக்கு 15,000 முதல் 50,000 வரை மட்டும் கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. தனியார் கல்லூரிகள்ல ஆண்டுக்கு 1.5 லட்சம் முதல் 3 லட்சம் வரை கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கோர்ஸ்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பொறுத்தவரை பெரிய மருத்துவமனைகள், குறிப்பா ENT செக்ஷன், ஸ்பீச் தெராபி கிளினிக்கல், ஹியரிங் எய்ட்ஸ் நிறுவனங்கள்ல பணி வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. அதனோடு சொந்தமாக ஸ்பீச் மற்றும் ஹியரிங் கிளினிக்கல் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடுகள்ல குறிப்பா UK, USA, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல மிக அதிக சம்பளத்துல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. பேச்சுலர் ப்ரோஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தோடிக்ஸ் இந்த கோர்ஸை பொறுத்தவரையிலும் செயற்கை உறுப்பு தயாரிக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள், மறுவாழ்வு மையங்கள், ராணுவ மருத்துவ
மருத்துவமனைகள்ல பணி வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. அதனோடு சொந்தமாக ஆர்த்தடிக்ஸ் அண்ட் ப்ரோத்தடிக்ஸ் சென்டர்களை நடத்தக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களுக்காக இருக்கின்றது. மாணவர்களே, MBBS கிடைக்கவில்லை என்று கவலைப்படுகின்ற மாணவர்களுக்கு இந்த பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி மற்றும் பேச்சுலர் ஆஃப் ப்ரோஸ்டெடிக் அண்ட் ஆர்த்தடிக்ஸ் படிப்புகள் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இதுல நல்ல வருமானமும் இருக்கின்றது. அதே நேரத்தில் மனிதர்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனநிறைவு அவர்களுக்கு கிடைக்கும். எனவே இது போன்ற கோர்ஸ்களை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில வெற்றி அடையுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.